ஹாய் மக்களே, வெல்கம் டு ஷர்மிளா சங்கர் vlogs. இப்போ நம்ம அந்த 2 டேஸில் எங்கே போகிறோன்னா ஆக்ராவுக்கு போகணும். அதுக்காக தான் எங்கள் ஃபேமிலி சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். வந்த உடனே வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரேஷ்மிகாவும் அவங்க அப்பாவும். அடுத்தது இங்கே நம்ம வந்திருக்கோன்னா இதுக்கு பேர் தான் லான்ச். இது INAJ லான்ச். அது எங்கே இருக்குன்னா அப்போலோ ஃபார்மசி, சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள அப்போலோ ஃபார்மசிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இங்கே நமக்கு ஃப்ரீ வைஃபை, அதுக்கப்புறம் ரெக்லைனர்ஸ், ஸ்லீப்பிங் பாட்ஸ், நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா நமக்கு கிரெடிட் கார்ட்ஸ் மட்டும் தான் வேணும். அதில் நமக்கு அந்த 2 rupees மட்டும் சார்ஜ் பண்ணுவாங்க. அது யூஸ்வலாக இதுமாதிரி லான்ச்சஸ்லாம் ஏர்போர்ட்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் ரயில்வே ஸ்டேஷனில் அதோட சூப்பராக இருக்குது. நாங்கள் ட்ரெயினை பார்க்க போயிட்டுருக்கோம், டெல்லி ட்ரெயினை. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாச்சு. பாதி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இவர் தான் குட்டி பாகுபலி, எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டே அவர் தான். அடுத்த 1.5 days ரொம்ப ஜாலியாக போச்சு ட்ரெயினில். 1, 2, 3 start. Hi. One night ago. Hi. Finally reached. I reached my destination. இப்போ நம்ம தாஜ்மஹால் என்ட்ரன்ஸில் தான் இருக்கோம். நாங்கள் 1 day பிஃபோரே டிக்கெட் புக் பண்ணியாச்சு. என்ட்ரன்ஸ்க்கு 50 rupeesம், தாஜ்மஹால் உள்ளே போகிறதுக்கு 200 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எங்க போறோம்? வாக்கிங் போறோம். வாக்கிங். புகை வருதா? நாங்களாம் பீடி பிடிக்கல, ஆனா புகை வரும். இப்ப நம்ம தாஜ்மஹால் நோக்கி போறோம். இப்போ நம்ம தாஜ்மஹாலோட வெஸ்ட் கேட்டில் இருக்கோம். இப்போ டைம் ஒரு 6:30 இருக்கும். பாருங்கள், ரேஷ்மிகா தனியாக டான்ஸ் ஆடிருக்கா. பாரு, உன் பேக் எங்க? பேகை செக்கிங் கவுண்டர்லேயே வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஓடி போய் கொண்டு வந்தோம். இப்போ நம்ம தாஜ்மஹால் கிட்ட போயிட்டோம். அந்த பேக்கையே மாட்ட முடியல. இன்னும் ஒரு சில வினாடிகளில் நாம் தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். அந்த சின்ன என்ட்ரன்ஸ் வழியாக தெரியுதா? எல்லோரும் நடந்து போகிறாங்களா? போயிட்டே இருக்கோம். நம்ம காக்கா பறந்து போதா? விடிய காலையில் நடக்க ஆரம்பிச்சது, வெளிச்சமே வந்துடுச்சு. இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கோம். கிட்ட வந்துட்டோம். ஒளி தெரிகிறது. ஐயோ, பார்த்து போங்கம்மா. சின்ன வயசில் புக்கில் பார்த்தது இது. இப்போ கிட்ட பார்க்க நம்பவே முடியல. பாருங்களேன், தாஜ்மஹால் பின்னாடி எதுவுமே இல்லை. ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு. என்னடா இது, தரையை கட்டுறனே பார்க்காதீங்க. இதோ பாருங்க தாஜ்மஹால். தெரிகிறதா? நன்றாக தெரிகிறதா? ஒரு போஸை போட வேண்டியதுதான், போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். இன்னொரு போஸும் போடுவோம். பார்த்தீங்களா, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்போம் நாங்கள். அவ்வளோ தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன் நான். உள்ளெல்லாம் போகிறோம். அது பேக் சைடில் அப்படியே யமுனா ரிவர். அது பாருங்கள், கீழே உழற மாதிரியே இருக்குது. இது உள்ளே இருக்க தாஜ்மஹால். உள்ளே போகிறோம். இதுக்கப்புறம் வீடியோ அலௌடு இல்லை. எடுத்தால் ஃபோனை பிடுங்கி வச்சுருவாங்களாம். இதோ பாருங்கள், வந்துட்டார். ஏதோ தாஜ்மஹாலே கட்டின மாதிரி உத்து பார்க்குறாரு தாஜ்மஹாலை. வீடியோ எடுக்க ஒரு அப்ராணி ஒய்ஃப் கிடச்சிட்டா போதும், சுற்றி போஸ் கொடுக்க வேண்டியதுதான். வேறு என்ன? அப்படி நிற்கிறது, இப்படி போய் நிற்கிறது. எவ்வளோ நேரம் தான் நிற்பாரு நடப்பாருன்னு தெரியல, ஆனால் நடந்துக்கிட்டே இருக்கார். சூரியனே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இதே பிரபுதேவா மூன் வாக் பண்ணுறாரு இவர். மக்களே, தாஜ்மஹால் ஃப்ரைடே க்ளோஸ்ட். அன்றைக்கி போய் ஏமாந்துடாதீங்க. போஸெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு என்னையை கடமைக்கு ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்ப நாங்கள் ரிட்டன் வந்துட்டுருக்கோம். பார்க்க தான் வெயில் மாதிரி தெரியும், ஆனால் அது வெயில் இல்லை, நல்லா குளிர்ச்சி. இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறது ஒரு கலை நிகழ்ச்சி. ஆமாம், ரேஷ்மிகா டான்ஸ் ஆட, அவங்க அப்பா அதை வீடியோ எடுக்க, பாட்டுக்கு ஆடுனா அவள் பாட்டுக்கு ஆடிருக்கா, இவரும் வளைச்சி வீடியோ எடுத்துருக்காரு. என்ன ஒரு வீடியோ எடுத்து கொடுங்க, ஃபோட்டோ எடுங்கன்னா அழுகிறாரு. அவன் பொண்ணை மட்டும் வளைச்சி எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, வந்ததுக்கு அங்கே பாரு வெள்ளை காக்கா சொயின்னு பறக்குது பாரு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்தோம். வந்துட்டு இறங்குறோம் நாங்கள். இப்போது தாஜ்மஹாலை விட்டு கீழே இறங்கணும்.
எல்லாரும் இறங்கி இறங்கி வராங்க, இவரும் இறங்குறாரு. அப்பயும் ஒரு ஸ்டில்லு பாருங்க. அடுத்த கண்ணாடி மாற்றம். ஏய் சூப்பரா இருந்துச்சு கண்ணாடி. முடிச்சிட்டோம். இதில் இது பண்ணிக்கலாம், இதில் அந்த மாதிரி திருப்பிக்கலாம். தாஜ்மஹால் பார்த்து முடிச்சுட்டு சரி பசிக்குதே சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனால் 4 இட்லி 200 மறக்க மாட்டேன். சரி பிரேக்ஃபாஸ்ட் தான் அப்படி போச்சே, லஞ்ச் ஆச்சு நல்லபடியாக அமையும் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே ஃப்ரைட் ரைஸ் வேகவே இல்லை. சரி நம்ம தான் சாப்பிட்லையே, மைனாக்காச்சும் சாப்பாடு போடுவோம் சொல்லிட்டு சாப்பாடு போட்டிருக்கோம். அது மைனா காக்கா இல்லை, மைனா. ஒரு வாயில்லா ஜீவனுக்கு சாப்பாடு கொடுத்தோமே என்ற ஒரு திருப்தியோட நாங்கள் ஆக்ரா விட்டு கிளம்பிட்டோம். ஆக்ராவே எங்களுக்கு டான்ஸ் சொல்லி வழி அனுப்பிச்சிது. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.